ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரைக்காவை வேக வச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் காய் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காயும் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே பேனில் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ காய் எடுத்துருக்கேன், அதுக்காக இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நான் காயில் போட்டுட்டேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தக்காளிக்கு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரையும் வதக்கிட்டே இருங்க. இப்போ வேக வச்ச காயை அதில் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் இப்போ போட வேண்டாம். வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா தண்ணி நம்ம வேக வச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் மூடி எடுத்து ஃப்ரை பண்ணிட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதிலே கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கு. நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு சும்மா வதக்கி மட்டும் விடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப இதாகணும்னு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தோசை இதுக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா ஒரு வதக்கி விட்டுட்டு எடுத்துருங்க, ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.